Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. எஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 2 செய்யுள் உரைநடை துணைப்பாடம் இலக்கணம். இதிலிருந்து மொத்தம் நம்ம 134 வினாக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கேட்கிறத என் குரல்லேருந்து இப்போ ஃபஸ்ட்டு வினா. உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என கூறியவர் தொல்காப்பியர். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்றவர் திருமூலர். திருமூலர் இயற்றிய நூல் திருமந்திரம். அடுத்து பாருங்கள், தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் மொழிபெயர்த்து பாடப்படும் தமிழ் பாடல். நல்லா கவனிச்சிங்க, தாய்லாந்து மன்னருடைய முடிசூட்டு விழாவில் நம்ம மொழிபெயர்த்து தமிழ் பாடல் எந்த பாட்டு பாடுறாங்க அப்படின்னா திருப்பாவையும் திருவெம்பாவையும். முக்கியமானது, நல்லா பார்த்துங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் பயணித்தவர்கள் யவனர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாயு வழக்கம் அறிந்து செறித்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் பிற்கால ஔவையார். அடுத்து பாருங்கள், கிழக்கு என்பதற்கு டேஷ் என்ற பெயரும் உண்டு. குணக்கு. முக்கியமான வினா, நல்லா பார்த்துங்க. கிழக்குக்கு குணக்கு, மேற்குக்கு குடக்குன்னு வரும். இப்போ அடுத்த வினாவில் வருதான்னு பார்ப்போம். அது கிழக்கிலிருந்து வீசும்போது காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொண்டல். கிழக்கு என்பதற்கு பெயர் குணக்கு. கிழக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு கொண்டல். கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மழைக்காற்று என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், மேற்கு என்பதற்கு டேஷ் என்றும் பெயரும் உண்டு. மேற்கு என்பதற்கு என்ன? குடக்கு. இப்போ கிழக்குக்கு படித்தோம்ல, அது என்ன? குணக்கு. மேற்குக்கு குடக்கு. அடுத்து பாருங்கள், மேற்கிலிருந்து வீசும்போது காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோடை. மேற்கிலிருந்து வீசும்போது காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோடை. கிழக்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்பட்டது? நம்ம படித்தோம் இல்லையா? என்னென்னு படித்தோம்? கொண்டல். அடுத்து பாருங்கள், காற்று அதிக வலிமையோடு வீசும் திசை மேற்கு. வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் வெப்பக்காற்று ஆகிறது. காற்று என்னவாகிறது? வெப்பக்காற்றாக மாறுகிறது. வடக்கு என்பதற்கு என்ன பெயர் உண்டு? வாடை. வடக்கு என்பதற்கு வாடை. வடக்கிலிருந்து வீசும்பொழுது காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாடை காற்று. இப்போ இதை நல்லா நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லா படிச்சிங்க. இப்போ கிழக்குக்கு கொண்டல், மேற்குக்கு குணக்கு. கிழக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு கொண்டல், மேற்கிலிருந்து வீசும் காற்றுக்கு என்னன்னு சொன்னோம் நம்ம? இதற்கு பாருங்கள், நல்லா படிச்சுங்க. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி வடக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு வாடை காற்றுன்னு சொல்கிறோம். சரியா? நல்லா கரெக்டாக புரிஞ்சு படிச்சிங்க. ஒவ்வொன்றத்தையும் நல்லா எழுதி வச்சுக்கிங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கம்மா. பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் காற்று எவ்வாறு அழைக்கிறதுனா ஊதை காற்று. பனிப்பகுதியிலிருந்து வீசும் காற்றுக்கு ஊத காற்று. இந்த ஒவ்வொரு காற்றையும் நல்லா பிரித்து எழுதி வச்சு படிச்சிங்க. தெற்கிலிருந்து வீசும்போது காற்று தென்றல் காற்று. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமாக வீசுவதால் அந்த காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தென்றல் என அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தென்றல். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று பாடியவர் இளங்கோ.
பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தின் ஆசிரியர். நல்லா பாருங்கள், பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தின் ஆசிரியர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே. இந்த பாட்டு தூது செல்ல பெண்ணொருத்தி எதனை அழைக்கிறாள்? இந்த செய்யுளில் இது தூதுமா, இதில் எதனை அழைக்கிறாள்னா தென்றலை அழைக்கிறாள். அடுத்த வினா பாருங்க. நந்தமிழும் தன்பொருணை அதே செய்யுள் தான். அந்த செய்யுளின் ஆசிரியர் யார்? தூது விடுவதாய் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு செய்யுள் கொடுத்து கீழே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த மொதல் வார்த்தையை படிச்சுக்கிட்டாலே போதும். நந்தமிழும் தன்பொருணை அப்படிங்கிறது. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற அடிகளில் காற்று வீசும் திசையை வைத்து கடலில் கப்பலை செலுத்துபவன் யார்? கரிகால் பெருவளத்தான். கரிகால் பெருவளத்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் ஹிப்பாலஸ். அதனால்தான் அந்த காற்றுக்கு ஹிப்பாலஸ் பருவ காற்றுன்னு பேர். கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் காற்று அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பி எந்த காற்றாக மாறுகிறது? பருவ காற்றாக மாறுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க. ஜூன் முதல் செப்டம்பர் வரை, நல்லா படிச்சிங்க, இந்த மாதங்கள் வர்றதில்ல அந்த கொஸ்டினை. ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் காற்று தென்மேற்கு பருவ காற்று. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் காற்று. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் காற்று வடகிழக்கு பருவக்காற்று. இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழை அளவினை எந்த காற்று நமக்கு கொடுக்கிறது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று. வலி மிகின் வலி இல்லை. நல்லா கவனிச்சிங்க, இந்த வலிங்கிறது காற்று, இந்த வலிங்கிறது பெயின், வலிக்கிறது. வலி மிகின், வலி அதிகமாச்சுன்னா நமக்கு வலி இல்லை என்று கூறியவர் யார்? அயூர் முடவனார். அயூர் முடவனார். அடுத்தது பாருங்கள், வலி மிகின் வலி இல்லை என்று கூறும் நூல், அதை கூறியவர் அயூர் முடவனார். அந்த நூல் எந்த நூல்னா புறநானூறு. அடுத்த வினா பாருங்கம்மா. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் மதுரை இளநாகனார். மதுரை இளநாகனார். உலக காற்றால மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது அப்படின்னா 5வது இடம் பெற்றுள்ளது. முக்கியமான வினா, நல்லா பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எதுனா தமிழகம். தமிழகம் தான் முதலிடத்தில் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். காற்றை உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவிற்கு எத்தனாவது இடம் கிடைத்துள்ளதுன்னா 2வது இடம். நாம் தான் 2வது இடத்துல இருக்கோம் காற்றை மாசுபடுத்துறதில்ல. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது எந்த மாசுபாடுன்னு கேட்டிருக்காங்க. காற்றா, ஒளியா, நிலமா, நீரான்னு பார்த்தா காற்று. அடுத்து பாருங்கள், குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சு காற்று, நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதில் உள்ள காற்றோட பேர் குளோரோஃப்ளோரோ. இது பாய்சன் நமக்கு. அதனால் எந்த பொருளுமே நம்ம மூடாமல் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அடுத்து பாருங்கள், உலக காற்று நாள் ஜூன் 15. முக்கியமான வினா. அடுத்து
வினா, ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். டேஷ் எதோடைய ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும் அப்படின்னா குளோரோஃப்ளோரோ கார்பன். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வர அந்த வாயு இருக்கு இல்லையா, அது ஒரே ஒரு மூலக்கூறு வாயு 1,00,000 ஓசோனை ஓட்ட போட்டுருமா. அடுத்தது பாருங்கள், மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியவர் திருமூலர். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். 10வது புக்கில் உள்ள செய்யுளில் உள்ள எல்லாத்துலேயும் அந்த செய்யுளுடைய முதல் வார்த்தையை படித்து வச்சுக்கிங்க. இப்போ பாருங்க, அடுத்த வினா, நூலோடு பாடல் அடிகளை பொறுத்துக. நமக்கு நூல் கொடுத்துட்டாங்க, பாடல் கொடுத்துட்டாங்க. ஒளவை குரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒளவை குரலுக்கு பாருங்கள், நந்தமிழும் தன்பொருணை, பத்மகிரிநாதருக்கு நதில் விளையாடி, புறநானூருக்கு வாயு வழக்கம் அறிந்துன்னு கொடுத்துருக்காங்க. திரை இசை பாடல் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டின்னு இருக்குது. இப்போ கரெக்டான நம்ம பாடலடியை நம்ம பொருத்த போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், ஒளவை குரல் அப்படிங்கிறது எதுனா வாயு வழக்கம் அறிந்து செறிந்திடங்கள். இதுதான் ஃபஸ்ட்டுக்கு. இது 1. அடுத்து பாருங்கள், பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது. பத்மகிரிநாதர் தென்றல் வீடு தூது அப்படிங்கிறது நமக்கு 1 இருக்கு பாருங்கள். நந்தமிழும் தன்பொருணை இது 2 செகண்டுக்கு. அடுத்து புறநானூறுங்கிறது நளியிரு முன்னீர், இது புறநானூறுக்கு. திரை இசை பாடல் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி, இது சரியா? நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, 10வது வகுப்பு உள்ள செய்யுளுடைய ஒவ்வொரு செய்யுளுக்கும் முதல் வார்த்தையை நல்லா படிச்சிங்க, ஆசிரியர் பேரும் நல்லா படிச்சிங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வினாலாம் வந்துச்சுன்னா உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்த வினா பாருங்கள், கடுங்காற்று மணலை கொண்டு சேர்க்கிறது. கடுங்காற்று மணலை கொண்டு சேர்க்கிறது என்று கூறியவர், அது இடம்பெற்ற நூல் எது? கூறியவர் யார், அது இடம்பெற்ற நூலும் எதுன்னு கேட்டிருக்காங்க. கூறியவர் கடுங்காற்று மணலை கொண்டு சேர்க்கிறது நம்ம ஏற்கனவே வினாவில் பார்த்துட்டோம். யார்? மதுரை இளநாகனார். அது இடம்பெற்ற நூல் புறநானூறு. அடுத்த வினா, அடுத்து பாருங்கள், காற்றே வாலேருந்து பார்க்க போகிறோம். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர் பாரதியார். எட்டயபுர ஏந்தலாய் அறியப்பட்டவர் பாரதியார். எட்டயபுரம்னாலே பாரதியார். கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவரும் பாரதியார் தான். இது முக்கியமான வினா. அடுத்து பாருங்கள், இந்தியா, சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராய் பணியாற்றியவர் பாரதியார். பாரதியார் எந்தெந்த இதழ்களில் ஆசிரியராய் பணியாற்றினார் அப்படின்னாக்க, இந்தியா, சுதேசமித்திரன். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்பட்ட கவிதை எது? வசன கவிதை. முக்கியமானது, நல்லா படிச்சிங்க. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகள் அப்பாற்பட்டு உருவாக்கப்பட்ட கவிதைக்கு பேர் என்ன? வசன கவிதை. அடுத்து பாருங்கள், காற்றே வா அந்த பாட்டிலேருந்து நமக்கு வினா கொடுத்துருக்காங்க. மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை என தொடங்கும் பாட்டல் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து பாருங்கள், மையல் உரைத்து என்பதன் பொருள் என்ன? இதில் இது இருக்கு இல்லையா, மையல் உரைத்துன்னு இருக்கு இல்லையா, அதோடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மயங்க செய். அடுத்து பாருங்கள், பிராண ரசம் என்பதன் பொருள் என்ன? இங்கே இருக்கு பாருங்கள், பாட்டில் இது இருக்கு பாருங்கள். பிராண ரசம் இருக்கு இல்லையா, அதோடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிராணம்னா நமக்கு உயிர்னு சொல்லுவோம் இல்லையா, ரசம்னா வலி, அதாவது உயிர் காற்று, ஆக்சிஜனை தான் அப்படி சொல்கிறாங்க, உயிர் வலி. அடுத்து பாருங்கள், மிகுந்த இலக்கண குறிப்பு தருகன் இருக்குது. மிகுந்த நம்ம இதை உச்சரிக்கும் பொழுது அ அப்படின்னு நமக்கு ஓசை வருது. இது அதாவது தாவை பிரித்தோம்னா இத்து கூட்டல் அப்படின்னு வரும் இல்லையா. இத்து கூட்டல் அப்படின்னு வரும். இத்து கூட்டல் அப்போ இந்த ஆங்கிற ஓசை வந்தாலே அது பெயரச்சம். ஈன்னு வந்துச்சுன்னா அது வினையச்சம். அடுத்த வினா பாருங்கள், காற்றே வாலேருந்து எமது உயிர் நெருப்பைங்கிற பாட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நமக்கு என்ன வினா கேட்டிருக்காங்க அப்படின்னா, உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், உனக்குன்னு இருக்குது,
பாட்டுகள் பாடுகிறோம்னு இருக்குது. அப்போ என்ன இருக்குது? உனக்கு உனக்குங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதால் மோனையும் இருக்குது. பாட்டுகள் பாடுகிறோம் பா பா அப்படின்னு இருக்கப்போ மோனையும் இருக்குது. இங்கே பாருங்கள் நான் இருக்குது பாருங்கள். நல்லா பார்த்துங்க. உ முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, நமக்கு மோனை. இங்கே அதேமாரி இங்கேயும் பா இருக்குது, இங்கேயும் பா இருக்குது, அப்போ மோனை. அடுத்து இதில் வந்து ந இருக்கா, நான் இரண்டாவது எழுத்து ந இருக்குது, அப்போ அது என்னது? அது எதுகை. அப்போ மோனையும் இருக்குது, எதுகையும் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். லயத்துடன் என்னும் சொல்லின் பொருள். லயம்னா என்ன? சீராக. லயத்தோட பாடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா சீராக. அடுத்த வினா பாருங்கள். பாடலில் இடம்பெற்றுள்ள இயைபு சொற்களை எழுதுகன்னு இருக்காங்க. இயைபுனா என்ன? அதாவது சீர்தோறும் ஒவ்வொரு அடிதோறும் கடைசி எழுத்தோ கடைசி வார்த்தையோ இறுதி எழுத்தோ இறுதி வார்த்தையோ ஒன்றி வந்தால், அப்போ அவித்து விடாதே, மடித்து விடாதே, விடாதேன்னு இருக்கு இல்லையா, அப்போ இதுதான் இயைபு. அடுத்து பாருங்கள். இப்பாடலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இப்பாடலின் ஆசிரியர் யார்? பாரதியார். அதுக்கு தான் நீங்கள் பாட்டெல்லாம் நீங்கள் மொதல் வார்த்தையை நல்லா படித்து வச்சிங்க. ஒவ்வொரு செயலுக்கும் மொதல் வார்த்தையை படித்து வச்சிங்க. அடுத்து பாருங்கள். காற்றே வாவில் எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நன்னொலி தருமாறு. இதுலேயே இந்த பாட்டை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாட்டை பாடியவர் யார்? பாரதியார். அடுத்து பாருங்கள். காற்றே வா என்னும் கவிதை எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுக்கவிதை வகையை சார்ந்தது. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என போற்றப்பட்டவர் யார்? பாரதியார். அடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டிலேருந்து முதல் வினா பாருங்கள். முல்லைப்பாட்டு எந்த வகை நூல்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. 10 பாட்டு நூல்களில் ஒன்று. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு எந்த பாவால் இயற்றப்பட்டது? ஆசிரிய பாவால் இயற்றப்பட்டது. திருக்குறள் வந்து எந்த பாவால் இயற்றப்பட்டது? வெண்பாவால் இயற்றப்பட்டது. ஓகேம்மா. அடுத்து பாருங்கள். நப்பூதனார் காவிரிப்பட்டினத்து டேஷ் மகன் ஆவார். யார்? பெருவணிகனாரின் மகனாவார். முல்லை திணைக்குரிய நிலம். முல்லை திணைக்குரிய நிலம் எது? காடும் சார்ந்த இடமும். இப்போ இதில் 5 வகை நிலமும் நம்ம பார்த்தலாம். அடுத்து பாருங்கள். முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலம். முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலம். முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இலக்கண வகுப்பு முழுசாக எடுத்திருக்கேன். அதில் போய் படிச்சுட்டு அப்புறம் இந்த வினாவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கும், அதில் போய் படிங்க. அடுத்து பாருங்கள். முல்லை நிலத்திற்குரிய பூ என்ன அப்படின்னாக்க முல்லை பிடவம். முல்லைப்பூ, பிடவம் பூ. அடுத்து பாருங்கள். முல்லை நிலத்திற்குரிய மரம் வந்து கொன்றை கயா. முல்லை நிலத்து நீர். முல்லை நிலத்துக்கு நீர் என்னென்ன? காட்டாறு, குறுஞ்சுனை நீர். குறுஞ்சுனைனா சின்ன சுனை. அடுத்து பாருங்கள். முல்லை நிலத்திற்குரிய உரிப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. முல்லை நிலத்திற்குரிய உரிப்பொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும்மா. முல்லை நிலத்திற்குரிய உரிப்பொருள் முக்கியமானது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என்று ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவான ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பொய் சொல்லை கூர்ந்து கேட்பது என்ன? விருச்சி. அடுத்த வினா பாருங்க. நனந்தனை உலகம் என தொடங்கும் பாடல்லேருந்து கேட்டிருக்காங்க வினாக்கள். நனந்தலை உலகம் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுமா. அடுத்து பாருங்க. இச்செய்யுளை இயற்றியவர் யார்? நப்பூதனார். நனந்தலை உலகம் என்னும் செய்யுளை இயற்றியவர் நப்பூதனார். நனந்தலை உலகம் பொருள் கூறுக. அகன்ற உலகம். நனந்தலை உலகம்னா என்ன? நனந்தலைனா அகன்ற. அடுத்து பாருங்க.
மூதூர் என்பதன் இலக்கண குறிப்பு நல்லா பார்த்துங்க. மூதூர்னா முதுமை கூட்டல் ஊரா, அப்போ என்னன்னு சொல்லுவோம் நம்ம அதை? பண்பு தொகை. அடுத்த வினா பாருங்க. மாதாங்கு தடக்கை தொடரில் மா என்பதன் பொருள் திருமகள். மா என்பதன் பொருள் திருமகள். பனிக்கடல் பருகி எது பருகியது? பனிக்கடல் பருகிங்கிறதுல பருகியது எதுன்னு கேட்டிருக்காங்க. மேகம். கோடு கொண்டு எழுந்த, இதில் கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? கோடுன்னு இருக்கு இல்லையா, அதோடைய சொல் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மலை. அடுத்து பாருங்க. மாதாங்கு தடக்கை, இதில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இலக்கணம் கேட்டிருக்காங்க. தடக்கை, தடன்னு இருக்கு இல்லையா, தடனா என்ன? பெயர் உரிச்சொல். நெக்ஸ்ட் பாருங்கள். அருங்கடி மூதூர் மருங்கில் போகி, இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் மருங்கில்ங்கிறதோடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பக்கம். அடுத்த வினா. அரும்பு அவிழ் அலறி என்பது முல்லைப்பூவை குறிக்க காரணம். பாடல் டேஷ் திணை என்பதாகும். என்ன திணை? முல்லை திணை. அடுத்து விருச்சி என்பது என்ன? விருச்சியோடைய பொருள் என்ன? நற்சொல். சிறு தாம்பு தொடுத்தை, இதில் தாம்பு என்பது எதுனா? கயிறு. தாம்பு கயிறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தாம்புனா என்ன? கயிறு. அடுத்து பாருங்கள். நடுங்கு சுவல் இத்தொடரில் சுவல் என்பது எதை குறிக்குதுன்னா? தோல். சுவல்னா என்ன? தோல். கையை கொடுங்கோர் கோவலர், இதில் கைய என்பதற்குரிய இலக்கணம் அகிரிணை பன்மை. இன்னே வருகுவர் தாயர், இதில் தாயர் என்னும் சொல் டேஷை குறிக்கும். தாயர் என்னும் சொல் கன்றுகளை ஈன்ற பசுக்களை குறிக்குமா? அடுத்து பாருங்கள். நன்னர் நன்மொழி கேட்டனம், இதில் அடிக்கோடிட்ட சொல் எது? நன்னர் நன்மொழியோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு பொருள் மேல் அடுக்கி வந்த தொடர்கள். அடுத்து புயலிலே ஒரு தோணி துணைப்பாடம், இதிலேருந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். புயலிலே ஒரு தோணி. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் ப. சிங்காரம். புயலிலே ஒரு தோணி டேஷ் டேஷ் பகுதிகளில் நிகழ்வதாக அமைந்த கற்பனை படைப்பு புதினம். எங்கே அமைந்தது? மலேசியா, இந்தோனேஷியா. அடுத்த வினா பாருங்கம்மா. புயலிலே ஒரு தோணி என்ற கதையில் டேஷ் என்னும் அத்தியாயத்தில் சுருக்கப்பட்ட பகுதி இங்கு பாடமாய் வைக்கப்பட்டுள்ளது. எந்த அத்தியாயத்தில் சுருக்கப்பட்ட பகுதி நமக்கு 10ஆம் வகுப்பில் பாடமாய் வைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கடற்கூத்து. அடுத்து பாருங்கள். ப. சிங்காரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். ப. சிங்காரம் வேலைக்காக சென்ற நாடு இந்தோனேஷியா. ப. சிங்காரம் இந்தோனேஷியாவிலிருந்து மீண்டும் இந்தியா வந்து எந்த நாளிதழில் பணியாற்றினார்? தினத்தந்தி. ப. சிங்காரம் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாவை எதற்காக வழங்கினார்? மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக. அடுத்த வினா பாருங்கள். கப்பித்தான் என்பதன் பொருள். கப்பித்தான்னா தலைமை மாலுமி. கப்பித்தான் என்பதன் பொருள் தலைமை மாலுமி. தொங்கான் என்பதன் பொருள் கப்பல். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டிலிருந்து தொடங்கியதுன்னா முக்கியமானது வினா 2000 வருடத்திலிருந்து தொடங்கியது. அடுத்த வினா பாருங்கள். புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் டேஷில் செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க டேஷ் பெயர்களை வழங்கியுள்ளனர். 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை வழங்கினார்கள். இப்போ 2004 செப்டம்பரில் தான் வச்சுருக்காங்க. 2004 செப்டம்பரில் மொத்தம் எத்தனை பெயர்கள்னாக்கா 64 பெயர்கள். அடுத்து பாருங்கள். கஜா புயலின் பெயரை தந்த நாடு இலங்கை. கஜா புயலின் பெயரை தந்த நாடு இலங்கை. அடுத்த வினா பாருங்கள். பெய்ட்டி புயலின் பெயரை தந்த நாடு நம்ம தாய்லாந்து. அடுத்து பாருங்கள். இப்போ நமக்கு கரண்ட்டில்
ஃபெங்கல் புயலின் பெயரை தந்த நாடு. ஃபெங்கல் புயல் வந்துச்சு இல்லையா நமக்கு, அந்த புயலின் பெயரை தந்த நாடு வந்து சவுதி அரேபியா. இதை எழுதிங்க, நான் இதில் எழுதலை. ஃபெங்கல் என்பது வந்து அரேபிய வார்த்தை. ஃபெங்கல் என்பதன் பொருள் வந்து சிறை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபெங்கல் புயலின் பெயரை தந்த நாடு சவுதி அரேபியா. ஃபெங்கல் என்பது அரேபிய வார்த்தை. ஃபெங்கலின் பொருள் வந்து சிறை. அடுத்த வினா பார்ப்போமா? எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகள் சேர்ந்தவர்கள் குடியேறினர் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றிற்கு புயலின் பெயர்களை பயன்படுகின்றன. புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, பேரிடர் மேலாண்மை, இதில் எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து தயாரிப்பு, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து அனைத்துமே நமக்கு சரி தான். எல்லாத்துக்குமே புயலுடைய பெயர் வந்து பயன்படுகின்றன தான். பேரிடர் மேலாண்மை, புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கை, எல்லாத்துக்குமே நமக்கு புயலின் பெயர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து பாருங்கள், கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல். ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள், லெக்காஸ் லெக்காஸ் என்று கத்தியவன் யார்? கப்பித்தான். தமிரோ என்று உரிமையவர் ஜப்பானிய அதிகாரி. அடுத்து வந்து இலக்கணம் பார்க்க போகிறோம். இயல் 2ல் உள்ள இலக்கணம். தொகைநிலை தொடர்கள். பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதன் பெயர் தொகைநிலை தொடர்கள். இந்த வகுப்பு எல்லாமே நம்ம வகுப்பு போட்டுட்டோம், படிச்சிங்க. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகை. தொகையினாலே மறைந்து வருவது தான். அடுத்து பாருங்கம்மா, ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. தேர்ப்பாகன் என்பது எவ்வகை தொகைன்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. எப்படி 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும்னாக்க, தேர்ப்பாகனா தேரை ஓட்டும் பாகன். அப்போ ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு. அதனால தான் அது 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது டேஷ் எனப்படும் வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகை ஆகும். வினைத்தொகை வந்து முக்காலங்களையும் உணர்த்தி வரும். இப்போது பின்வருவனவற்றுள் எது வினைத்தொகைன்னு கேட்டிருக்காங்க. கொள்களிறு. தேர்ப்பாகனா மதுரை சென்றாரா, கொள்களிரா தாய் செய்யான்னு கேட்டிருக்காங்க. தேர்ப்பாகன் கிடையாது, இப்போ தான் நம்ம அங்கே பார்த்தோம். வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. மதுரை சென்றார்னா மதுரைக்கு சென்றார். கொள்களிறு தாய் செய்ங்கிறதும் கிடையாது நமக்கு, அது உவமை தொகை ஆகிடும். எண்ணுமை உவமை தொகை. இது பாருங்கள், கொள்களிறு. கொள்களிறு தான் நமக்கு சரியான விடை, வினைத்தொகை. 3 காலங்களையும் உணர்த்தி வருது பாருங்கள். உண்மை தொகை. தாயும் செய்யுங்கிறது உண்மை தொகை. அதே இந்த தாய் செய்ங்கிறது உண்மை தொகை, ஏன்னா அதில் மறைந்து வந்திருக்கு உம்முங்கிறது. அதே தாயும் சேயும் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது எண்ணுமை. அடுத்து பாருங்கம்மா, வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் வினைப்பகுதியும் அதை தொடர்ந்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களையே டேஷ் தொகை அமையும், வினைத்தொகை அமையும். முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருவது வினைத்தொகை. இப்போ தானே சொன்னேன் 3 காலங்களையும் உணர்த்தி வரும்னு, அதுதான். இப்போ பாருங்கள், பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. இதே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், க்ளூ பண்பு அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், அடுத்த வினா, பின்வருவனவற்றில் பண்பு தொகையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம இலக்கண குறிப்பு நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ஒவ்வொன்றுத்துக்கும் டீப்பாக நடத்தியிருக்கோம், போய் படிச்சிங்க. மனப்பாடம் பண்ணால் நம்ம ஞாபகம் இருக்காது இலக்கண குறிப்பெல்லாம். இப்போ பாருங்கள், பண்பு தொகை இதில் எது அப்படின்னாக்கா செங்காந்தல், வீசுத்தென்றல், சாரைப்பாம்பு, மலர்க்கை அப்படின்னா செங்காந்தல், செம்மை கூட்டல் காந்தல். அடுத்து பாருங்கள், சிறப்பு பெயர் முன்னும்
பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இரு பெயரொற்று பண்புத்தொகை. பின்வருவனவற்றை இரு பெயரொற்று பண்புத்தொகை அல்லாதவற்றை தேர்ந்தெடு. நல்லா கவனிக்கணும். இதில் தான் நீங்கள் இதில் இரு பெயரொற்று பண்புத்தொகையை இல்லை பண்புத்தொகை தேர்ந்தெடுன்னு எழுதியிருக்காங்க இல்லையா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அல்லாதவற்றை தேர்ந்தெடுன்னு சொல்லும்போது நம்ம கவனமாக சூஸ் பண்ணணும். பாருங்க, இரு பெயரொற்று பண்புத்தொகை அல்லாதவை எது? இன்மொழி. அடுத்து பாருங்கள், உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வந்தால் அது உவமை தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் சொல் மறைந்து வருவது இப்போ தான் சொன்னோம் இல்லையா, என்னும் தொகை சொல் மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. என்னும் சொல் வெளிப்படையாக வந்தால் அது எண்ணும்மை. பின்வருவனவற்றில் உம்மை தொகையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. அண்ணன் தம்பி, ஏன்னா இது அண்ணனும் தம்பிங்கிறதுல உம்மு மறைந்து வந்துள்ளது. அடுத்து பாருங்கள், வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தந்தால் அது அன்மொழி தொகையாகும். வீசு தென்றல் கொள்களிறு வளர்ப்பிறை ஆகியன எவ்வகை தொகைகள்னு கேட்டிருக்காங்க. வினை தொகைகள். 3 காலங்களையும் உணர்த்தி வந்திருக்கு பாருங்க. கருங்குதிரை செந்தமிழ் வட்டத்தொட்டி ஆகியன பண்பு தொகை. ஏன்னா இதில் நிறம் பண்பு வடிவம் ஆகியவற்றை காமிச்சிருக்கு, அதனால் இது பண்பு தொகை. அடுத்து பாருங்கள், அடுத்த வினா, மலர்கை கயல்விழி ஆகியன எவ்வகை தொகைகள்னு கேட்டிருக்காங்க. மலர்கை கயல்விழிங்கிறது உவமை தொகைகள். கைக்கு மலர் உவமை, விழிக்கு கயல் அதாவது மீன் உவமை. அடுத்து முறுக்கு மீசை வந்தார் சிவப்பு சட்டை பேசினார் ஆகியன எவ்வகை தொகைகள் அப்படின்னா அன்மொழி தொகைகள். ஏன்னா முறுக்கு மீசை வராது இல்லையா, முறுக்கு மீசை வைத்துள்ளவர் தான் வருவார். அதேமாதிரி சிவப்பு சட்டை பேசாது, சிவப்பு சட்டை போட்டிருக்கிறவங்க பேசுவாங்க, அதனால் இது அன்மொழி தொகை. அடுத்த வினா பொறுத்துக. அன்மொழி தொகை கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், அன்மொழி தொகை உவமை தொகை வேற்றுமை தொகை உம்மை தொகை பண்பு தொகை கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ பாருங்கள், அன்மொழி தொகைக்கு முறுக்கு மீசை வந்தார். அடுத்து பாருங்கள், உவமை தொகை. உவமை தொகைனா மலர் கை, கைக்கு மலர் உவமை. வேற்றுமை தொகை மதுரைக்கு சென்றார், அப்போ கூ மறைந்து வந்திருக்குதா. அடுத்து பாருங்கள், உம்மை தொகை அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும் மறைந்து வந்திருக்கா. அடுத்து பாருங்கள், பண்பு தொகை செங்காந்தல் செம்மை கூட்டல் காந்தல். பண்பு தொகை 5. இங்கே 2ன்னு போட 5ன்னு போட்டிருக்கு. ஓகேம்மா, அவ்வளோதாம்மா இன்னைய வகுப்பு. நல்லா படிச்சிங்க. தரவாக 134 வினாவும் நல்லா தரவாக முடிச்சிடுங்க. அடுத்த வகுப்பு 3வது இயல்லேருந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.